அல்லாஹுவின் இல்லத்தில் இழ்த்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள், ஒரு தினம், ஒரு நேரம் எங்களை மரணிக்கச் செய்பவனாகிய அல்லாஹுவை அதிகம் அதிகம் பயந்து தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லதுவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். இந்த மனிதர் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்து மரணிக்கிறாரோ, இவ்வுலகத்தில் வாழும் பொழுது சந்தோஷமான குதூகலமான நிலைமைகளை கண்டுகொள்வார். மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் வெற்றிகரமான நிலைமைகளை அடைந்து கொள்வார். இன்பங்கள், ஆனந்தங்கள், குதூகலங்கள், சந்தோஷங்கள் நிறைந்த சுவனலோகத்துக்கு தகுதியான ஒரு மனிதராக ஆகிவிடுவார். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகீங்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார். வாழக்கூடிய எங்களில் பல நிலைமையை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை 3 பிரிவுகளாக பிரிக்குகிறார். அதிகமாக அல்லாஹ் 2 பிரிவுகளைத்தான் ஞாபகப்படுத்துவான். நன்றி செலுத்தக்கூடியவர்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள், சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள், நரகத்துக்கு போகக்கூடியவர்கள், நல்லவர்கள், தீயவர்கள். நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லுகிறான், நேரான பாதை. அது ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அத்தகைய நல்லோர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின், உன்னுடைய கோபத்தை சம்பாதித்த, வழிகேட்டை தேர்ந்தெடுத்து கொண்ட யகூதிகள், நசாராக்களுடைய வழிகளை எங்களுக்கு காட்டிவிடாது. அந்த சூரத்திலும் அல்லாஹ் நல்லோர்கள், தீயோர்கள் என்று 2ஆகத்தான் பிரிக்குகிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய இன்னும் ஒரு பார்வையில், அது ஒரு விசேஷமான பார்வை. அல்லாஹ் மனித சமுதாயத்தை 3 பகுதிகளாக பங்கு வைக்குகிறார். ஒன்று நல்லோர்கள், முத்தகீங்கள், முஃமின்கள், சாலிஹீன்கள், சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள், அல்லாஹுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையில் உறுதியானவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் நிறைய பேசுகிறார். என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக. அந்த ஈமானும் அந்த உணர்வுகளும் இருக்கிறதுனால தான் ஜும்மாவுடைய தினத்தை மதித்து மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம். ரப்புடைய கடமையை நிறைவேற்றணும் என்ற நோக்கத்தோடு எங்களோட வியாபாரங்களை நிறுத்திவிட்டு, கடைகளை மூடிவிட்டு, ஷோலிகளை எல்லாம் பின்தள்ளிவிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பது ஈமானுடைய உணர்வு. கண்ணியமானவர்களே, 2வது ஷாரார் காஃபிர்கள். அல்லாஹ் 3ஆக பிரிக்கிறான். 1 முஃமின்கள், 2 காஃபிர்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள், கல்லையும் மண்ணையும் வணங்குகிறார்கள், சிலைகளையும் ஏனைய படைப்புகளையும் அவர்கள் வணங்குகிறார்கள், சூரியனையும் வணங்குகிறார்கள், இன்னும் மரத்தையும் வணங்குகிறார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, இந்த 2 ஷாராருக்கும் மத்தியில அல்லாஹ் இன்னும் ஒரு ஷாராரை ஞாபகப்படுத்துகிறார். அந்த 3வது ஷாரார், 3வது நிலைமையில் உள்ளவர்கள், அவர்களைத்தான் நானும் நீங்களும் கூடுதலாக பயப்படணும்.
அவர்கள் தான் முனாஃபிகீன்கள். முனாஃபிகீன்கள். நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை எங்கட காதால செவிமடிக்கிறோம். நிஃபாக் தனம் உள்ளவர்கள், முனாஃபிக்குகள் என்று. கண்ணியமானவர்களே, முனாஃபிக்குகளுக்கு பலவிதமான வரி விலக்கணம் சொல்லுகிறார்கள். எங்களுக்கு விளங்குற பாசையில சொல்லுவதாக இருந்தா ஜுல் வஜிகை நின்றுவார்கள், ரெண்டு முகம் உள்ளவர்கள். அவர்கள் முஸ்லிம்களாகவும் நடிப்பார்கள், காஃபிர்களாகவும் நடிப்பார்கள். முஸ்லிம்களாகவும் தன்னை காட்டிக்கொள்வார்கள், முஃமின்களாக காட்டிக்கொள்வார்கள், காஃபிர்களாகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். இப்படியான சாரார விட்டு நாங்க பயப்படணும். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த முனாஃபிகீன்கள் முன் வரிசையில் தொழுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி பேசும் பொழுது சொல்லுகிறான், وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا. அவர்கள் முஃமின்களை சந்தித்தா, முஸ்லிம்களை சந்தித்தா அவர்கள் நாங்க உங்களோட தான் இஸ்லாத்தை பற்றி பேசுவார்கள், முஸ்லிம்களை பற்றி பேசுவார்கள், இஸ்லாத்துடைய விடயங்களை எல்லாம் கதைப்பார்கள், இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணமாக பேசுவார்கள். நாம் அவர்களை ஒரு முஸ்லிம் என்று கருதுவோம், எண்ணுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ. அந்த மக்கள் முஸ்லிம்களை விட்டும் ஓரந்தள்ளி போய்விட்டார்கள், அவர்களுடைய கோஷ்டிகளோடு ஷைத்தான்களோடு சேர்ந்து விட்டார்கள். என்ன சொல்லுவார்கள்? காலோ இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோட பாட்டி தான். நான் கொஞ்சம் மஸ்ஜிதுக்கும் முஸ்லிம்களோட நெருக்கமாக இருந்ததுக்கு அவங்களோட இல்லை, நான் உங்களோட தான். காலோ இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்க கொஞ்சம் பகடிக்காக, கொஞ்சம் விளையாட்டுக்காக, சில விஷயங்களுக்காக, கொஞ்சம் ஜோக்குக்காக நாங்களும் அந்த பாட்டிகளோடு சேர்ந்திருக்கிற நல்லவர்கள் போல நாங்க அவங்களோடு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வாரது, அது ஒரு முஸ்பாத்திக்காக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமையை விட்டும் என்னையும் உங்களையும் பாதுகாக்கும். இன்றைக்கு நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வாழுகிறோம். முஸ்லிம் என்று சொல்லும் பொழுது அவர் முஃமினாக இருக்கணும், அல்லாஹுவை நம்பணும், மௌத்த நம்பணும், கபருடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளணும், சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை அந்த நிலைமைகள் அவர் கபூல் செய்யணும், சொர்க்கம் நரகத்துடைய நிலைமைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளணும். வபில் கதிர், அல்லாஹுடைய கதிர ஏற்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்ளணும். ஹைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ், உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ் தான், ஷர்ரோ ஹைரோ அல்லாஹ் தான். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நான் இந்த தலையங்கத்தை உங்களோடு ஏன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற நாங்க சந்தேகத்தோடு இருக்கிறோம். ஆனா மஸ்ஜிதுக்கு வருகிறோம், முஸ்லிம்களோடு இணைந்து இருக்கிறோம். ஆனா எங்களோட உள்ளத்துக்குள்ள டவுட். அந்த மக்கத்து காஃபிர்கள் கேட்டார்கள், இதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் இன்னா லமபூஸூன். நாங்க மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி மக்பரால பழைய கபறுகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி முடிஞ்சு ஐன்னா லமபூஸூன், நாங்கள் எழுப்பாட்டப்படுவோமா? மௌத்துக்கு போற ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறார்களே, இது நடக்குமா? இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய
புத்திசாலிகள் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் மார்க்கத்தில் சந்தேகத்தோடு இருக்குகிறார்கள். டவுட். ஏன் அப்ப நீங்க பள்ளிக்கு போறீங்க, முஸ்லிம்களோடு இருக்கிறீங்க? ஒக்கோம என்ன எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த தலையங்கத்தை இந்த குறுகிய நேரத்தில் பேசுறதுக்கு நேரம் போதாது. இஸ்லாத்தில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அது ஒரு அனுப்பிரமாணம் கடுகளவும் இல்லை. இஸ்லாத்துடைய ஒவ்வொரு அம்சமும் தெளிவானது. மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதான்ற கேள்வியை நீங்க கேட்டா அல்லாஹ் பதில் சொல்லுகிறார். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّنَ الْبَعْثِ மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தேகமா? அப்படி சந்தேகம் வருவதாக இருந்தா, ஆதமுடைய மகனே, நீ எப்படி உலகத்துக்கு வந்தா என்கிறது சிந்தித்து பார். நீ எப்படி வந்தா? இன்றைக்கு நீ ஒரு ஜவான், இன்றைக்கு நீ ஒரு பெரிய பிசினஸ் மேன், நீ இன்றைக்கு பெரிய ஒரு அறிவாளி, திறமசாலி. உனக்கு பின்னால 10-100 பேர் வேலை செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்றா, இப்ப உள்ள நிலைமையை நீ யோசிக்காதே, எப்படி உலகத்துக்கு வந்தா என்று பாரு. நீ ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கலையா? நீ தாயுடைய வயிற்றுக்குள்ள சமைக்கப்படலையா? ஒரு பாலகனாக நீ இருக்கலையா? இன்றைக்கு நாங்க எங்க வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைகளை பார்க்கிறோம், கை குழந்தைகளை பார்க்கிறோம், பிறந்த குழந்தைகளை பார்க்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு அழுகிறது மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில நான் இருந்தேன். என்னுடைய பிறப்பு எங்கிருந்து வந்தேன்? தாயுடைய கற்புக்குள் இருந்து வெளியில வந்தேன். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். உங்களோட தாய்மார்களுடைய வயிற்றில் இருந்து உங்களை நாங்க தான் வெளியாக்கணும். ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹா இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர், உங்களை படைத்தவன் அல்லாஹ், உங்களை முறைப்படுத்தினவன், செம்மைப்படுத்தினவன். கண்களையும் காதுகளையும் நாவுகளையும் உறுப்புகளையும் அந்த கற்புக்குள்ள 3 இருட்டுக்குள்ள முறைப்படுத்தினவன் அல்லாஹ். குழந்தை பிறந்தத்தோட நல்ல வாக்கான ஒரு புள்ள, வடிவான புள்ள, போல கண்ணு, நல்ல செக்கச்செவேரென்ற புள்ளன்னு சொல்றோம். யாரு சமைச்சது? அந்த புள்ளையோட ஒரு கண்ணு பெருசி, ஒரு கண்ணு சிறுசி, முகத்துல ஒரு பக்கம் சத உள்ளுக்கு போய் இன்னும் ஒரு பக்கம் சத தொங்குது, ஒரு காது பெரிய காது. அல்லாஹ் கேட்கிறா, அல் பாரி ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரி. பாரிண்டா முறைப்படுத்துறவன். அந்த புள்ள பிறந்து இருக்குது, ஒரு வயசு போகக்குள்ளே தான் விளங்குது அந்த புள்ளையோட மூலக்கோளாறு, மென்டல். டாக்டர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய நரம்பு கொஞ்சம் சுருங்கி இருக்குது, அல்லது தலைக்கு போகக்கூடிய நரம்புல ஒரு நரம்புல இரத்த ஓட்டம் குறைவாக இருக்குகிறது. அந்த நரம்புகளை ஓட வைத்தவன் யார்? அல் பாரி. அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலக்னாக்கும் மின் துராப். மனிதா, உன்னைய நான் மண்ணால தான் படைச்சேன். நீ ஒரு விந்துக்கு சொந்தக்காரன், ஒரு துளிக்கு சொந்தக்காரன். அந்த துளி எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து. அந்த தாவரங்களும் தானியங்களும் எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து. ஹலக்னாக்கும் மின் துராப், உங்களை மண்ணால தான் படைச்சோம். ஜனாசாவை கபருக்குள்ள வச்சு போட்டு சொல்ற வார்த்தை, மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணால தான் படைச்சோம். வஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணுக்குள் உங்களை திருப்பி அனுப்புகிறோம். வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் நுஹ்ரா, இன்னும் ஒரு தடவை உங்களை மண்ணுக்குள் இருந்து நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ்.
மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குகிறது. அந்த துறையை பேசினா நிறைய பேசணும், நிறைய ஆதாரங்கள். அல்லாஹ் சொல்றா, இந்த மார்க்கத்துல டவுட் இல்லை, சந்தேகம் இல்லை. கபூர்ல முன்கர் நக்கீர் அலைஹி ஸலாத்து வஸலாம் வருவதிலிருந்து, கேள்வி கணக்கு கேட்பதிலிருந்து, கபர் விசாலமாகுவதில் இருந்து டவுட் இல்லை. நாங்க ஈமான்ல உறுதியாகணும். இந்த டவுட் வந்துட்டா நிஃபாக்தனம் வந்துவிடும். டவுட் வந்துட்டா முனாஃபிக், அவங்க தான் தடமாறுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முனாஃபிக்குடைய அடையாளங்களை சொல்றார். கொஞ்சம் படிப்போம். சந்தேகம் உள்ளவங்க மார்க்கத்தில் எப்பயுமே சந்தேகமாக இருப்பாங்க. மார்க்க விடயங்களை தெளிவாக செய்ய மாட்டார்கள், பொழுதுபோக்குக்காக செய்வார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வ ஹுவ காதிஉஹும். முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க. யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஉஹும், அவர்களை அல்லாஹ் ஏமாத்துவான். அல்லாஹ் என்ன சொல்றா? நீங்க எங்களை ஏமாத்துறீங்களா? எங்களோட முஸ்பாத்தி பண்றீங்களா? உங்களையும் நாங்க ஏமாத்துவோம். தஃசீர்ல அந்த வார்த்தைக்கு நிறைய எழுதுறாங்க, நேரம் போதால். அல்லாஹ் எப்படி ஏமாத்துவான்? நீங்கள் எந்த இடத்துல எங்கட கைய விட்டுடுவான்? அல்லாஹ் ஏமாத்தப்படுவோம். அல்லாஹ் சொல்றான், யுகாதிஊன் அல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க, அல்லாஹும் அவர்களை ஏமாத்துவான். இவர்கள் யாரு? வஇதா காமு இலஸ்ஸலாஹ், தொழுகைக்கு வந்தா, தொழுகை என்று சொல்லும் பொழுது, தொழுகையுடைய அழைப்பு வரும் பொழுது, காமு குசாலா, தொழுகையில சோம்பேறிகள், தொழுகையை கணக்கெடுக்க மாட்டார்கள், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், பாங்கை மதிக்க மாட்டார்கள், பாங்குக்கு பதில் சொல்ல மாட்டார்கள், மார்க்கத்தை கண்ணியப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், வைதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குசாலா, சோம்பேறிகள். தொழுகையாளிதான், ஆனா சுபஹுக்கு வர மாட்டார்கள், சோம்பரம். எலும்பி வரலா, வீட்டில் தொழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது, கலா செய்கிறார்கள், தொழுகையை வீணாக்குறார்கள். யார் இது? முனாஃபிகீன்கள். சந்தர்ப்பம் இருந்தா தொழுவாங்க, சந்தர்ப்பம் இல்லாட்டி தொழுகையை விடுவாங்க. இப்போ கொஞ்சம் டயர்ட், இப்போ கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் சீசன் வந்துட்டா தொழுகைக்கு கவனம் இல்லை, தொழுகையில பொடிபோக்குத்தனம், தொழுகையை மண்ணாக்கி விட்டார்கள். அல்லாஹ் சொல்றா, முனாஃபிக்குகளுடைய அடையாளம். இப்ப உறுதி உள்ளவன், போலீஸ்காரனை பத்தி நம்பிக்கை உள்ளவன் போலீஸுக்கு பயப்படுவான். அரசாங்கத்துடைய அதிகாரிகளை பற்றிய பயம் உள்ளவன் அதிகாரிக்கு பயப்படுவான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அவனுக்கு இல்ல, உள்ளத்துல நிஃபாக்தனம், நடிப்பு. அவன், அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வை ஏமாத்துகிறார்கள், அல்லாஹ்வும் அவர்களை ஏமாத்துவான். இரண்டாவது தன்மை, வைதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குசாலா, சோம்பேறிகளாக தொழுவார்கள். மூணாவது தன்மை, யுராஊனன் நாஸ், மக்கள் பார்க்கிறதுக்காக செய்வார்கள். அவங்களுக்கு பேர் புகழ் வேணும். தொழுகைக்கு வார அடுத்தவன் பார்க்கிறதுக்காக, தொழுகையாளிகள் என்று அடுத்தவர்கள் சொல்லணும். உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் பயந்து மகன் பள்ளிக்கு வருகிறான்,
ஊர் மக்களுக்கு பயந்தும் அடுத்தவன் பள்ளிக்கு வருகிறான். மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு பயந்து பள்ளிக்கு வருகிறான். ஏன் நிர்வாகத்துக்கு பயம்? நோன்புல எங்களுக்கு நோன்புடைய ஏற்பாடுகள் ஒன்றும் நிர்வாகம் செய்ய மாட்டாங்க, ஜக்காத்து தரமாட்டாங்க. அந்த பட்டியல்ல ஏண்ட பேரை போட்டுக் கொள்ளணும்டா பள்ளிக்கு போகணும், வரணும், தொழுகையாளிகள் என்ற அடையாளத்தோடு இருக்கணும். யுராஉன்னாஸ், நீண்ட விளக்கம் சொல்லணும் நேரம் போதா. மக்கள் பார்க்கிறதுக்காக அமல் செய்வார்கள். அந்த தன்மையை விட்டும் அல்லாஹ் என்னையும் பாதுகாப்பான், உங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்தவன் பார்க்கிறதுக்காக செய்வார்கள். நாலாவது சொல்றா, وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا. அவங்க அல்லாஹ்வை திக்ர் செய்ய மாட்டாங்க. தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் செய்யறதுக்கு சான்ஸ் இல்ல, சந்தர்ப்பம் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை சொன்னா வானம் பூமி நிறையும் அளவுக்கு நன்மை அல்லாஹ் எழுதுவான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் 1,24,000 நன்மை எழுதப்படும். மீசான கணமாக்கும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு நேரம் இல்லை, குர்ஆன் எடுத்து ஓதுறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது முக்கியமான சுன்னா. இந்த மஸ்ஜிதில் இருக்கிற உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க உங்க உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க, இன்றைக்கு சூரத்துல் கஹ்ஃப் ஓதினேனா இல்லையா? குர்ஆன்ல எத்தனை பக்கத்தை ஓதினங்க? இன்றைக்கு ரமலான் மாசத்துல கொஞ்சம் ஓதினோம். ரமலான் முடிஞ்சு குர்ஆனை திறந்தேனா குறைஞ்சபட்சம் ஒரு யாசீனையாவது. இன்றைக்கு யாசீன் பரக்கத்துக்கு வியாபாரிகள் என்ன செய்வாங்கண்டா, ஒரு இமாம, ஒரு ஹஸரத்தை, ஒரு முஅஸ்ஸினை கூப்பிட்டு கடையில யாசீன் ஓதுங்க. அல்லாஹ் சொல்றா, அவங்க zikr செய்ய மாட்டாங்க. வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. தொழுதாலும் கோழி கொத்துற மாதிரி தொழுதுட்டு போவாங்க. ருக்குவல சுஜூதுல zikr செய்ய மாட்டார்கள். இது நாலாவது தன்மை. அதோடு சொல்றா, முதப்தபீன பைன தாலிக். அவங்க தடமாறுவாங்க, அங்கே இங்கே தடமாறுவாங்க. லா இலாஹா உலாஇ வலா இலாஹா உலாஇ. அவங்க அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. இதெல்லாம் யோசனை பண்ணுங்க, எனக்கிட்ட இருக்குதான் பாருங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான். இந்த தன்மை இருக்குமுண்டா நாங்க ஈமான்ல உறுதிப்பாடு இல்லாதவர்கள். ஈமான்ல உறுதிப்பாடு இல்லாட்டி நிஃபாக்தனம் எனக்கிட்ட வந்து விட்டது. இன்னும் ஒரு ஹதீஸ்ல அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉன் 4 தன்மைகள், மன் குன்ன ஃபீ, இந்த 4 தன்மைகளும் யாருக்கிட்ட இருக்குகிறதோ, கான முனாஃபிகன் ஹாலிஸா, டவுட் இல்லாத முனாஃபிக், தூய்மையான முனாஃபிக், அவருடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்குது என்கிறது உறுதியாகிவிட்டது. யாரது? 4 தன்மை யாருக்கிட்ட இருக்குகிறதோ, கான முனாஃபிகன் ஹாலிஸா, ஹாலிஸான முனாஃபிக். முஃமின் இல்ல, அவர் முஸ்லிம் இல்ல. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வமன் கானத் ஃபீஹி ஹஸ்லத்தும் மின்ஹுன்ன, யாருக்கிட்டையாவது 4ல் 1 இருக்குமோ, 4ம் இல்ல 4ல் 1 இருக்குது, அவரிடத்தில் முனாஃபிக்குடைய ஒரு பகுதி, நிஃபாக்குடைய ஒரு பகுதி அவரிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னார்கள். யார் அது பார்ப்போமா? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானா. அந்த தன்மைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானா. 4 தன்மைகள்.
உண்டா இதா ஹத்தஸ கதப, பொய் பேசுவார்கள். பேசினா பொய், வியாபாரத்துல பொய், கொடுக்கல் வாங்கல்ல பொய், மனைவி கிட்ட பொய், நண்பர்களுக்கிட்ட பொய். நாவு நுனியில் இருக்கிறது பொய் தான். இன்றைக்கு எங்கட சமுதாயத்தில் பொய் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அதிலும் விசேஷமாக வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். இன்னைக்கு எத்தனையோ பிசினஸ் இருக்குது. ஜெம் பிசினஸ் உட்பட சாதாரணமான மரக்கறி பிசினஸ்ல இருந்து பொய் பொய் பேசிவிட்டு அதை பத்தி எந்த பயமும் இல்லை. இதா ஹத்தஸ கதப், பேசினா பொய் சொல்லுவாங்க. முஸ்லிம்கள் ஒரு காலம் முஸ்லிம் நம்பினார்கள். இன்னைக்கு முஸ்லிம் கொஞ்சம் டவுட் பண்றாங்க. யார்ட செக் இது? முஸ்லிம் செக். கொஞ்சம் யோசிக்கணும் கண்ணியமானவர்களே. ஏன் பொய் பேசுறாங்க? இதா ஹத்தஸ கதப், பொய் வரப்பட வாழ்க்கையில வாயில பொய் இல்லை. அல்லாஹ் ஷஃபிக்கிறான், பொய்யர்களுக்கு லானத்து உண்டாகட்டும். பொய் வந்துட்டா, பொய் வந்தா இரண்டாவது வந்துடும். அது என்ன? நம்பப்பட்ட மோசடி செய்வாங்க. நம்பினாங்க, நம்பிக்கையில தந்துட்டு போனாங்க, நம்பிக்கையில எங்கட செக் எடுத்து கொண்டாங்க, எங்களை நம்பினாங்க. பொய் சொல்லி கொடுத்தோம், நம்பி எடுத்து கொண்டாங்க, நம்பப்பட்டோம். நம்பினவர் நம்பப்பட்ட நிலைமையில மோசடி செய்கிறார்கள். எங்களை நம்பினாங்க, நாங்க மோசடி செய்தோம். மூணாவது உடன்படிக்கை செஞ்சா, ஏதாவது ஒரு ஒப்பந்தம் பேசினா, நடுவில் இருந்து ஒரு ஆள் எங்களை சமாதானப்படுத்தினா, உடன்படிக்கை இப்படி செய்வீங்க தானே, ஓ இது சரியாக செய்வீங்க தானே, ஓ. ஆனா அவங்க அதுல அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் மோசமாக நடந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள், கசப்பாக நடந்து கொள்வார்கள், அசிங்கமாக நடந்து கொள்வார்கள். வழக்காடினா ஃபஜர, கெட்டவனாக இருப்பார்கள். கடனை கொடுத்துட்டு போங்க போலீஸுக்கு வழக்கு போடுங்க, நாங்க பார்த்து போறோம். கண்ணியமானவர்களே, மோசக்காரனோடு சைத்தான் இருப்பான், அவன் உதவி செய்வான். இத நாலு தன்மைகளையும் ஒவ்வொரு தலையங்கத்தில் பார்க்கலாம். ஒவ்வொரு தலையங்கத்தில், வியாபார தலையங்கம், குடும்ப வாழ்க்கையுடைய தலையங்கம், மோசடிகளுடைய தலையங்கம், பாவத்துடைய மிகைப்புடைய தலையங்கம். இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக என்ன சொன்னாங்கண்டா, இந்த தன்மைகள் இருக்கும் என்றால் நீங்க இஸ்லாத்தில் உறுதியானவர்கள் அல்ல, உறுதியானவர்கள் அல்ல. இந்த சூரத் இருக்குது, அரஐதல்லதி யுகذிபு பித்தீன், தீன பொய்ப்பிக்கிறவனை நீங்க பார்க்கலையா? ஃபதாலிக, தீன பொய்ப்பிக்கிறவன் என்றா நிஃபாத்தனம் உள்ளவன், அவன் தீன பொய் சொல்றான், தீன பொய்ப்பிக்கிறான். எனக்கு இந்த மார்க்கத்தில் இந்த விஷயம் பிடிக்கிறதில்ல, எனக்கு இந்த மார்க்கத்தில் கொஞ்சம் டவுட். அது ஒரு நிறைய விடயம் இருக்குது.
நிறைய மக்கள் அவங்களோட வாசிக்கு சில தலையங்கங்களை சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபதாலிக அல்லதி யதுஉல் யதீம், யதீமுக்கு உதவி செய்யலையா, விரட்டுறானா, அவன் தான் தீன பொய்ப்பிக்கிறவன். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கின், ஆனா மிஸ்கீன்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டான், உணவு கொடுக்க மாட்டான், பதுக்கி பதுக்கி வச்சு கொள்வா, அடுத்தவனுக்கு செலவழிக்க மாட்டான். அவன் தான் தீன பொய்ப்பிக்கிறவன். மூணாவது சொல்றா, ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவன் தொழுகையில சோம்பேறி, தொழுகையில கவனம் செலுத்த மாட்டான், தொழுகையை பாழாக்குவான், தொழுகையை வீணாக்குவான். அல்லதீன ஹும் யுராஊன், அவங்க முகஸ்துதிக்கார, அடுத்தவன் பார்க்கிறதுக்காக செய்வார்கள். அஞ்சாவது வயம்னஊனல் மாஊன், ஜகாத்து கொடுக்க மாட்டார்கள். இதெல்லாம் யாரோட சிஃபத்துண்டா முனாஃபிகீன்கள். நாங்க எப்பயுமே என்ன சொல்றேன், ஹுத்பாட தலையங்கம் என்னண்டா, மார்க்கத்தில் நாங்க உறுதியாகணும். டவுட் இருக்கும்டா எங்கட பட்டியல் முனாஃபிக்குடைய பட்டியல்ல போய் சேரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த முனாஃபிக்குகள், அதுல தலைவன் தான் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். முன் சஃப்ல தொழுவான். ரசூலுல்லாஹ் சில நேரம் சில பயான் பண்ணினா கண்ணீர் வடிப்பான். ஆனா காஃபிர்களோடு பேய்த்து கொண்டு அந்த பக்கம் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் ஏசுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லெண்ணம் உள்ளவர்கள். நல்லெண்ணம், எல்லாரையும் பத்தி நல்லெண்ணம். சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் உங்களுக்கு எதிராக நிறைய பேசுறான் என்று. ரசூலுல்லாஹ் அந்த விடயங்களை கொஞ்சம் காதுக்கு எடுக்கல. கடைசியாகத்தான் கொஞ்சம் காரமாக நடந்தார்கள். அப்பையோ அந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் மௌத்தாகிட்டான். அவன் என்ன சொல்லிட்டு போனான்டா, எனக்கு ரசூலுல்லாஹுடைய உடுப்பால கஃபன் செய்யணும் என்று சொல்லிட்டு போறான். மௌத்தாகிற நேரம் என்ன சொன்னா, நபியோட உடுப்பால் எனக்கு கஃபன் செய்யணும். அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலுடைய மகன் அப்துல்லா, அந்த அப்துல்லா வருகிறார், யார சொல்ல, என் வாப்பா மௌத்து, என் வாப்பாவுக்கு நீங்க ரெண்டு விஷயம் செய்யணும். என்ன, உங்களோட உடுப்பை தரணும் என் வாப்பாவுக்கு கஃபன் செய்யறதுக்கு, ரெண்டாவது நீங்க தொழுவிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுப்பை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் உடுத்திருந்த ஆடையை கொடுத்தார். ரசூலுல்லாஹுடைய உடுப்பு தான் அவனுக்கு கஃபன். இப்ப ஜனாசாவை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறதுக்கு போறாங்க. அல்லாஹ் வானத்திலிருந்து அல்லாஹ் இந்த விடயத்தை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை உடனடியா அனுப்புறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா வலா தகும் அலா கப்ரி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலி வ மாது வ ஹும் ஃபாஸிகூன். அல்லாஹ் அந்த நேரத்தில் முஸல்லாவுக்கு போக பார்க்கக்குள்ளே அல்லது முஸல்லாவில் போய்த்து நிற்கிறார்கள் தொழுகிறதுக்கு, அல்லாஹ் சொல்லுகிறான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா, முனாஃபிகீன்களுக்கு தொழுவிக்க வேணாம். வலா தகும் அலா கப்ரி, அவன் கபருக்கிட்ட போக வேணாம், துஆ செய்ய வேணாம் அவனுக்கு. இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலி, அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்தார்கள், தீனை புறக்கணித்தார்கள், சுன்னாவை புறக்கணித்தார்கள், குர்ஆனை புறக்கணித்தார்கள். வமாது வ ஹும் ஃபாஸிகூன், கெட்டவர்களாக மரணித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நல்ல மௌத் இல்லை, கெட்டவனாக மௌத்தாகினான். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த செய்தியை பயப்படுவோம், நானும் பயப்படுவோம், பேசக்கூடிய நானும் பயப்படுவோம். யார் பயந்தாங்க தெரியுமா? உமர், இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது முனாஃபிக்குகளுடைய பட்டியலை அதாவது ஒரு சஹாபியுடைய கையில கொடுத்துட்டு, ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா
அவனோட கையில ஹுதைஃபா இப்னு யமான், ஞாபகம் வைத்துக் கொள்ளும், ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையில முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்துட்டு போனாங்க. ஒரே முனாஃபிக் அத ஹுதைஃபா இப்னு யமான கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, ஹுதைஃபா கொஞ்சம் பாருங்கள் என்ற பேரு மீக்குதான், என்ற பேர் ஈக்குதாண்டு பாருங்கள், கொஞ்சம் அந்த பட்டியலை தாங்களேன். உடனடியாக ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னார்கள், அது ரகசியம், அதை காட்டேலாம். திரும்ப கேட்டார்கள், என்ற பேர் இருந்தா சொல்லுங்களேன், அதை மட்டும் சொல்லுங்களேன். ஹுதைஃபா ரலியல்லாஹு அந்த பட்டியலை பார்த்துட்டு சொல்ற, உங்களோட பேர் இல்லை. சொன்னார்கள், இப்பதான் நான் நிம்மதி அடையேன் என்றார்கள். யார் பயந்தாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா. கண்ணியமானவர்களை, நாங்களும் பயப்படுவோம். உள்ளத்துல நிஃபாக் வந்துடுமோ, இஸ்லாத்துல நம்பிக்கை அற்றவனாக வாழ்ந்து மௌத்தாகி விடுவேனோ, நிஃபாக் வந்து விடுமோ, நான் போய் சிலை வணங்க மாட்டேன், நான் போய் கல்லையும் மண்டையும் கும்பிட மாட்டேன், ஆனால் முனாஃபிக் என்ற தன்மை என்னட்ட வரலாம். அதனால அதிகமாக துவா கேளுங்க அல்லாஹ்ட்ட. ஒரு சாலிகானவனாக வாழ்ந்து நல்ல நிலைமையில மௌத்தாகணும். ரப்பு கிட்ட துவா கேளுங்க. ஹுஸ் பினாசியத்தினா இலல் பிர்ரி வத்தக்வா. யா அல்லாஹ், என் முன்னத்தி ரோமத்தை இழுத்து கொண்டு போய் என்னைய நலவோடு சேர்த்துக்கோ. யா அல்லாஹ், நல்லவர்களோடு இணைத்துக் கொண்டு துவா கேளுங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. எங்கள் எல்லாரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், முனாஃபிக்குடைய தன்மைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாய, முனாஃபிக்குகளுடைய சிஃபத்துகளை விட்டு பாதுகாப்பாய. யா அல்லாஹ், முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை விட்டு பாதுகாப்பாய, பொய்யை விட்டு எங்களை பாதுகாப்பாய. யா அல்லாஹ், துரோகம் செய்வதை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அடுத்தவர்களை ஏமாற்றியவரை விட்டும் பாதுகாப்பாயாக, வாக்களித்து விட்டு மாற்றம் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வழக்காடும் பொழுது கடுமையாக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளை விட்டும் பாதுகாப்பாயாக. தொழுகையில பேணுதல தாயா அல்லாஹ்.